வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான கால அட்டவணை இன்று அறிவிப்பு. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கிறார். அசாமில் டாடா அறக்கட்டளையும் மாநில அரசும் சரிசமமான பங்களிப்புடன் கட்டப்பட்ட மருத்துவமனைகள். குவஹாத்தியில் மருத்துவக் கல்லூரி, புற்றுநோய் மருத்துவமனைகளை திறந்து வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மத்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கையில்தான் எரிவாயு தட்டுப்பாடு என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களின் கோபத்தை உணர்ந்து நிலைமையை சீர் செய்திட முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தல். லெபனானில் மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மருத்துவ பணியாளர்கள் 14 பேர் உயிரிழப்பு. பன்னாட்டு சட்டத்தை மீறிய இஸ்ரேலுக்கு உலக நலவாழ்வு அமைப்பின் தலைவர் டெத்ரோஸ் அதனாம் கிப்ரைசிஸ் கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான கால அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று அறிவிக்க உள்ளார். அதற்காக தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையர்களும் டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் உள்ள சட்டமன்றத்தின் பதவிக்காலம் மே மாதத்தில் முடிவடைகிறது. இதனால் அதற்குள் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை நடத்த வேண்டும். தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாதத்திலும் பிற மாநிலங்களில் மார்ச் மாதத்திலும் ஆய்வுக் கூட்டங்களை தேர்தல் ஆணையம் நடத்த உள்ளது. இந்த நிலையில் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க சட்டமன்றத்திற்கும் 126 தொகுதிகளை கொண்ட அசாம் சட்டமன்றத்திற்கும் 140 தொகுதிகளை கொண்ட கேரள சட்டமன்றத்திற்கும் 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் 33 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டமன்றத்திற்கும் தேர்தல் கால அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சிந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் இன்று அறிவிக்க உள்ளனர். டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையையும் புற்றுநோய் மருத்துவ மையங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்து உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அசாம் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். குவஹாத்தியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பிரக்ஜோதிஷ்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார். இதேபோல் கோலாகட், தின்சுகியா ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள புற்றுநோய் மருத்துவ மையங்களையும் திறந்து வைத்தார். அதன்பின் மருத்துவமனைக்குள் சென்று அங்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மாநில அரசும் டாடா அறக்கட்டளையும் சரிசம பங்களிப்புடன் 17 புற்றுநோய் மருத்துவமனைகளை அமைக்க திட்டமிட்டதாகவும் அதன் பணி 12 மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்திய பாஜக அரசின் தவறான வெளியுறவு கொள்கையின் காரணமாகவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய பாஜக அரசு வெளியுறவு கொள்கையிலும் தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு பார்வை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லாமல் அவர்கள் செயல்பட்டதால் பொதுமக்களுக்குத்தான் தொல்லை என்று தெரிவித்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு எங்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் கோபத்தை உணர்ந்து மத்திய பாஜக அரசு உடனடியாக நிலைமையை சீர் செய்திட முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். லெபனானில் நலவாழ்வு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி மருத்துவ பணியாளர்கள் 14 பேரை கொன்ற இஸ்ரேலுக்கு உலக நலவாழ்வு அமைப்பின் தலைவர் டெத்ரோஸ் அதனாம் கிப்ரைசிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகள் மூலம் கொடிய தாக்குதல் நடத்தியுள்ளது. புர்ஜ் கலயுயே தொடக்க நலவாழ்வு நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் என மொத்தம் 12 பேர் கொல்லப்பட்டதாக உலக நலவாழ்வு அமைப்பின் தலைவர் டெத்ரோஸ் அதனாம் கிப்ரைசிஸ் தெரிவித்துள்ளார். அதற்கு சில மணி நேரத்திற்கு முன் அல் சோவனா என்னும் இடத்தில் உள்ள நலவாழ்வு நிலையத்தின் மீது நிகழ்த்தப்பட்டதாக தாக்குதலில் மருத்துவ பணியாளர்கள் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், பன்னாட்டு மனிதநேய சட்டப்படி மருத்துவமனை மீதும் மருத்துவ பணியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதோ மருத்துவமனைகளை இராணுவ தளங்களாக்குவதோ கூடாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ பணியாளர்கள் காக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் தகராற்றையும் போரையும் முடிவுக்கு கொண்டு வர அமைதியே மிக சிறந்த வழியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அனைத்து மதத்தினரும் சமத்துவமாகவும் நல்லிணக்கத்துடன்
வாழும் சூழலை உருவாக்குவது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை என்று அமைச்சர் கயல்விழி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே டி காளிப்பாளையத்தில் திமுக மற்றும் SDPI சமூக ஜனநாயக கட்சி சார்பில் ரமலான் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி கலந்து கொண்டு நோன்பு திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் அனைத்து மதத்தினரும் சமத்துவமாகவும் நல்லிணக்கத்துடனும் வாழும் சூழலை உருவாக்குவது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை என்று தெரிவித்தார். தொடர்ந்து SDPI கட்சியின் நிர்வாகிகள் பேசியபோது மத நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை பாதுகாப்பது அவசியம் என்றும் சமத்துவம் மற்றும் மனிதநேயத்தை முன்னிறுத்தும் அரசியல் தேவை என்றும் வலியுறுத்தினர். இதையடுத்து நிகழ்ச்சியில் அனைவருக்கும் கஞ்சி, பிரியாணி, சமோசா, வடை, குளிர்பானம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரைசாமி, VCK கட்சியின் மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து, SDPI கட்சி நிர்வாகி கலீல் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ள திமுக அரசு வழிவகை செய்து வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் பாபு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆயப்பாக்கத்தில் உள்ள பூவையார் நகரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்த்தி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாபு கலந்து கொண்டு 65 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இனி நீங்கள் அனைவரும் பட்டாதாரர்களாக மாறிவிட்டீர்கள். உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ள திமுக அரசு வழிவகை செய்துள்ளது. தொடர்ந்து இந்த பட்டாவை வைத்து மின்சார இணைப்பு முதல் அரசு சலுகைகள் அனைத்தும் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார். இதில் ஒன்றிய தலைவர் TR அரசு, திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன், ஒன்றிய துணை செயலாளர் பாஸ்கரன், மாவட்ட குழு உறுப்பினர் காலாவதி, நாகமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி இழப்பார் என்று பிரதமர் மோடி 3ஆம் தர பேச்சாளரை போல் பேசுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சாடியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உயிரிழந்த மதிமுக தீர்மான குழு செயலாளர் மோசஸ் சுந்தரம் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாலியல் வன்முறை கொலையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். பாலியல் விவகாரத்தில் திமுக மீது பழி போட சிலர் முயற்சிப்பதாக கூறிய வைகோ, அதிமுக ஆட்சியில் இதைவிட மோசமான பாலியல் கொடுமைகள் நடந்ததை சுட்டிக்காட்டினார். பொது தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதவி இழப்பார் என்று பிரதமர் மோடி பேசியிருப்பது 3ஆம் தர பேச்சாளரை போல் உள்ளது என்று விமர்சித்தார். மிருகங்களாக மாறிவிட்ட போதைப் பொருளுக்கும் மதுவுக்கும் அடிமையாகிவிட்ட இளம் வயதிலேயே காட்டில் திரியும் விலங்குகளை விட மோசமான உணர்ச்சிகளை ஏற்றிக்கொண்டு இந்த வேடநத்தத்திலே இருந்து பிரதிபா என்கிற அந்த இளம் பெண் தன்னுடைய +2 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் வீட்டை விட்டு வெளியே இயற்கை கடன்களுக்காக வெளியே வந்த நேரத்தில் அவள் கடத்தி செல்லப்பட்டு கொடூரமான முறையில் போக்குவரத்து துறையில் இறந்தவர்களின் வாரிசுக்கு வேலை வழங்கப்படாமல் ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படுகின்றது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பல்லவன் இல்லம் அருகே அதிமுக தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த கோரியும் ஓய்வூதிய திட்டத்தை வழங்கவும் கோஷங்கள் எழுப்பினர். இதன் பின்னர் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, போக்குவரத்து துறையில் இறந்தவர்களின் வாரிசுக்கு வேலை வழங்கப்படாமல் ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படுகின்றது என்றும் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பிவிடவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் பாலகங்கா மற்றும் அண்ணா தொழிலக சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர்களை கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமிலிருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வூதியத்துக்கு மாற்றுவோம். அரசு ஊழியர்களாக அவர்கள் அறிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் நிலுவைத் தொகைகள் அத்தனையுமே ஒரு பாக்கி இல்லாமல் கொடுப்போம். லடாக்கின் அமைதி, ஸ்திரத்தன்மை, பரஸ்பர நம்பிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சோனம் வாங்சுக்கின் தடுப்பு காவல் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், லடாக்கின் லே நகரில் கடந்த செப்டம்பர் 24, 2025 அன்று நிகழ்ந்த கடுமையான சட்டம் ஒழுங்கு சூழலின் பின்னணியில் பொது ஒழுங்கை பராமரிக்கும் நோக்கில் தேசிய பாதுகாப்பு சட்ட விதிகளின் கீழ் சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இதன் முழு சிறைவாச காலத்தில் கிட்டத்தட்ட பாதியை சோனம் வாங்சுக் ஏற்கனவே அனுபவித்து விட்டார் என்றும் லடாக்கில் அமைதி, நிலைத்தன்மை, பரஸ்பர நம்பிக்கை நிறைந்த சூழல் ஆகியவற்றை வளர்ப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நோக்கத்தை மேம்படுத்தும் விதமாக உரிய பரிசீலனைக்கு பிறகு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சோனம் வாங்சுக்கின் காவலை உடனடியாக ரத்து செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது வணிகர்கள் உரிய ஆவணங்களுடன் 5 லட்சம் ரூபாய் வரை எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமை தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில மாநாடு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். வெளி மாநிலங்களில் இருந்து வரும் கார்ப்பரேட் நிறுவனங்களால் வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில மாநாட்டில் வலியுறுத்தப்பட உள்ளது என கூறினார். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும்போது வணிகர்கள் 5 லட்சம் ரூபாய் எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலத்தை சார்ந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் கால்வண்டி பல லட்சம் வியாபாரிகளை துடைத்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநில மாநாட்டிலே சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்கம் சார்பாக வருகின்ற சட்டசபை இல்லை, நாங்கள் கோரிக்கைகள் தரப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சிகிட்டையும் கொடுத்துருக்கோம், எதிர்கட்சி கூட்டணிகிட்டையும் கொடுத்துருக்கோம். 2 தான் பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. மத்தியில் ஆளுகின்ற மோசடி மோடி அரசு மக்கள் பயன்படுத்துகிற சமையல் எரிவாயு சிலிண்டரை கிடைக்க விடாமலும் விலைவாசியை உயர்த்தியும் மக்களை வஞ்சிக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் துரை மணிகண்டன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் காமராஜர் சிலை அருகில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவரும் நிர்வாகிகளும் சமையல் எரிவாயுக்கு பாடை கட்டி தோளில் சுமந்து இறுதி ஊர்வல வண்டியில் முக்கிய வீதிகளில் வலம் வந்து கண்டன கோஷங்களை முழக்கமிட்டனர். தொடர்ந்து மாவட்ட தலைவர் துரை மணிகண்டன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆளுகின்ற மோசடி மோடி அரசு 2016 பண மதிப்பிழப்பு என்று சொல்லி மக்களை ரோட்டுக்கு கொண்டு வந்தது. இதேபோல 2026 ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற சமையல் எரிவாயு சிலிண்டரை கிடைக்க விடாமலும் விலைவாசியை உயர்த்தியும் மக்களை வஞ்சித்து வருகிறது. எனவே மக்களுக்கு எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மத்திய அரசு உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். 25 நாட்கள் ஏதாவது பற்றாக்குறை வந்தால் கேஸ் சிலிண்டரை பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தின் மூலமாக 25 நாட்கள் கேஸ் சிலிண்டர் இல்லை என்று சொன்னால் கூட நாங்கள் வைத்திருக்கின்ற இருப்புகளை வைத்து இந்த மத்திய மோடி அரசாங்கம் இந்த 20 நாட்களை வேணா ஓட்டிவிடலாமே தவிர நீங்கள் அதற்கான எந்த விதமான ஆயத்த பணியும் செய்யாமல் இன்று மக்களை மிகப்பெரிய துன்பத்தில் உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. இது மத்தியில் ஆளுகின்ற மோசடி மோடி அரசாங்கம் இதை உன்னிப்பாக கவனித்து மக்களுக்கான ஒரு கேஸ் சிலிண்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்த தவறினால் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். தாராபுரம் அருகே கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை சார்பில் கோவை செழியன் 26வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் குங்காறுபாளையத்தில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் நிறுவன கோவை செழியனின் 26வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை நிறுவன தலைவர் சங்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ரங்கசாமி, திருப்பூர் மாவட்ட செயலாளர் துரை கதிர்வேல், திருப்பூர் மாவட்ட தலைவர் சிவநாதன், சேலம் மாவட்ட செயலாளர் செல்லப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தனியார் அரங்கில் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை சார்பில் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறுவன தலைவர் சங்கர் பேசிய போது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆதரிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் தனியரசு திமுகவுடன் கூட்டணியில் இணைந்து கொங்கு மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார் என குற்றம் சாட்டினார். கோவை செழியன் கொங்கு வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பை உருவாக்கி சமூக முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் என்று புகழாரம் சூட்டினார். கஞ்சா மற்றும் மது விற்போரின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. பெண்கள் இன்று தனியாக நடமாட முடியாத சூழல் உருவாகி வருகிறது. எங்கு பார்த்தாலும் பெண்கள் பாலியல் தொல்லை அதிகரித்து கொண்டே வருகிறது.
இந்த நிலை மாற வேண்டுமென்றால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மலர வேண்டும். அதற்கு கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணி செய்யும். களமாடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை ஆலந்தூரில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து திமுக பகுதி செயலாளரும் 12வது மண்டல குழு தலைவருமான சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆலந்தூரில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக பகுதி செயலாளர் குணாலன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு டி பிரகாஷ், வர்த்தக அணி அமைப்பாளர் ஜெயராம், மார்த்தாண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்ராஹிம், கீதா, ஆனந்த், வட்ட செயலாளர்கள் நடராஜன், ஜேசுதாஸ், உலகநாதன், ஜெகதீஸ்வரன், வேலவன், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சீராளன், கராத்தே சேகர், முத்து, சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பீமா ராவ், ஐம்பெருமாள், சுதா, பிரசாத், சின்னவன், நாராயணன், பிலால் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சேலம் மாநகராட்சியில் குடிநீர் வழங்குவதை தனியாருக்கு தாரை பார்க்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணாதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்களுடன் இணைந்து புகார் மனு அளித்தனர். இந்த மனுவில் சேலம் மாநகரின் மக்களுக்கு குடிநீர் மேட்டூர் அணையிலிருந்து மாநகராட்சி நிர்வாகம் வழங்கி வந்தது. தற்பொழுது மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை 4315 கோடி ரூபாய் மதிப்பில் தனியாருக்கு 20 ஆண்டுகளுக்கு வழங்க ஒப்பந்தம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த முடிவால் பொதுமக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். எனவே குடிநீரை தனியார் மயமாக்கும் மாநகராட்சியின் அவசர தீர்மானம் 21 உடனே ரத்து செய்து மீண்டும் மக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் குடிநீரை வழங்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட பொருளாளர் பதவி வேண்டும் என்றால் தனக்கு பணம் தர வேண்டும் என்று அதே கட்சியின் மாவட்ட செயலாளர் மிரட்டுவதாக காவல் நிலையத்தில் மாவட்ட அமைப்பாளர் விஜய் பாண்டியன் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளராக இருப்பவர் விஜய் பாண்டியன். இவர் தென்பாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று அளித்த புகார் மனுவில் மாவட்ட பொருளாளர் பதவி கேட்டிருப்பதாகவும் அந்த பதவி தர வேண்டுமானால் பணம் தர வேண்டும் என்று கட்சியின் மாவட்ட செயலாளர் மிரட்டல் விடுப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே தனக்கு தனது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்று பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே ஒரு 4 பேர் என்னை கொலை பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. நான் அன்னைக்கு வெளியூர் போயிட்டேன். நேற்று ஒரு 4 பேர் அருவாளோட வந்திருக்காங்க. அதில் 2 பேர் போயிட்டாங்க. 2 பேர் என் பேனரை கிழித்து விட்டு பக்கத்தில் ஒரு ஆள், ஒரு டிஎம்கே நபர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீ வந்தீங்கன்னா உன்னை வெட்டிடுவோன்னு சொல்லி அவரையும் சொல்லிட்டு மாவட்ட பேரை சொல்லி வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் ராபிடோ, ஓலா, ஊபர், பைக், டாக்ஸி இயக்குவதை தடை செய்ய வலியுறுத்தி நாகர்கோவிலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் வேப்பமூடு பூங்கா முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் ராபிடோ, ஓலோ, ஊபர், பைக், டாக்ஸி இயக்குவதை தடை செய்திட வேண்டும். 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு உயர்த்தப்படாமல் உள்ள ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். குறைந்தபட்ச தூரம் இப்போ தற்போது 5 கிராமத்துக்கு அடுத்த பகுதியில் கூடங்குளம் இருப்பதனால இரவு நேரங்களில் பஸ்ஸில் வரக்கூடிய அரசு ஊழியர்கள், கூடங்குளத்து ஊழியர்கள் எந்த விதத்தில் போகணும்னா ஆட்டோ மூலமாக தான் பயணம் செய்ய முடியும். அது அடுத்த மாவட்டத்துக்கு போகிறதுனால ஆட்டோ பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. அதனால் குறைஞ்சபட்சம் ஆட்டோ ஓட்டும் தூரம் 250 கிலோமீட்டர் அல்லது 3 மாவட்டத்துக்குள்ளே செல்லும்படியாக இது பண்ண வேண்டும். பக்கத்து மாநிலமான கேரளாவில் மாநிலம் முழுவதும் செல்வதற்கு ஆட்டோவுக்கு அனுமதி இருக்கிறது. தென்காசி மாவட்டம் கடையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகு அடுப்பில் தோசை சுட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையம் சின்ன தேர்திடலில் நடந்த நூதன ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செல்வராஜ் தலைமை வகித்தார். ஆலங்குளம் மகளிர் காங்கிரஸ் தலைவி சீதாலட்சுமி முன்னிலை வகித்தார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து விறகு அடுப்பில் தோசை சுட்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். ஈரானிலும் பாலஸ்தீனத்திலும் மக்கள் நசுக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜம்மு காஷ்மீரில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் முழக்கமிட்டனர். ஜம்மு நகரில் உள்ள புட்காம் நகரிலும் லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள லே நகரிலும் நடந்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் பங்கேற்றனர்.
புட்காமின் முக்கிய பகுதியில் திரண்ட அவர்கள் மெயின் சவுக் என்ற இடத்தை நோக்கி அமைதி பேரணி நடத்தினர். பேரணி நிறைவடைந்த இடத்தில் ஒன்றாக கூடி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக முழக்கமிட்டனர். ஈரான் நாட்டின் தலைமை மத குருவும் உயர்நிலை தலைவருமான அயோத்துல்லா காமெனி கொல்லப்பட்டதை கண்டித்து அவர்கள் ஆவேசமாக குரல் எழுப்பினர். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் சுற்றி திரிந்த நாய்க்குட்டியை கல்லூரியில் பணியாற்றும் பாதுகாவலர்கள் கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பாக ப்ளூ கிராஸ் அமைப்பினர் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் கடந்த 10ஆம் தேதி சுற்றி திரிந்த நாய்க்குட்டியை கல்லூரியில் பணியாற்றும் பாதுகாவலர்கள் கொடூரமாக அடித்ததில் நாய்க்குட்டி உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவத்தை கண்ட கல்லூரி மாணவர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து உள்ளார். இதனை கண்ட பாதுகாவலர் ஆத்திரமடைந்து வீடியோ எடுத்த அந்த மாணவனை தாக்கியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ப்ளூ கிராஸ் அமைப்பை சேர்ந்த அதிகாரி தமிழ் நாயை கொடூரமாக அடித்து உயிரிழக்க செய்ய பாதுகாவலர் மீதும் அதை தட்டி கேட்ட மாணவரை தாக்கியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து புகார் அளித்து 3 நாட்கள் கடந்தும் இதுவரை சம்பந்தப்பட்ட பாதுகாவலர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ப்ளூ கிராஸ் அமைப்பினர் கல்லூரி முன் பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்லூரி நிர்வாகத்திற்கு சம்பந்தப்பட்ட பாதுகாவலருக்கும் எதிராக கோஷங்களை முழக்கமிட்டனர். கரூரில் தனியார் கல்லூரி பேருந்து மீது தனியார் ரயில் மோதியதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கரூர் வெள்ளியணை அருகே ஜல்லிப்பட்டியில் உள்ள தனியார் ரயில்வே வழித்தடத்தை தனியார் கல்லூரி பேருந்து கடக்க முயன்ற போது எதிர்பாராத நேரத்தில் வந்த தனியார் சரக்கு ரயில் மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணிக்க கல்லூரி மாணவர்கள் 56 பேரில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்களை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குமாறு மருத்துவ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நாய்க்கடிக்கு சிகிச்சைக்காக சென்ற இளைஞருக்கு தூய்மை பணியாளர் ஊசி போட்டது குறித்த படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கெங்கவள்ளி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற சென்றவருக்கு செவிலியர்களுக்கு பதில் அங்கிருந்த சுகாதார பணியாளர் ஊசி போட்டுள்ளார். இது தொடர்பான படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கெங்கவள்ளி அடுத்த கூடமலை ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. அதே பகுதியை சேர்ந்த கௌதம் என்பவரின் கையில் நாய் கடித்துள்ளது. இதையடுத்து அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக சென்றபோது பணியில் இருந்த செவிலியர்கள் அலட்சியமாக பதில் அளித்ததாகவும் அங்கிருந்த தூய்மை பணியாளர் ஒருவர் இளைஞருக்கு நாய்க்கடிக்கான ஊசி போட்டுள்ளார். இது குறித்த படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருப்பூர் அருகே விதிமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் உயர் மின் கம்பிகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம இளைஞர்கள் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி மேற்கொண்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் புஞ்சை தலையூரில் தனியார் நிறுவனம் சார்பில் மின் கம்பங்களை நட்டு அதில் மின் கம்பிகளை இணைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணிக்காக உயரிய அனுமதி பெறவில்லை என்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து ஊரின் மையப்பகுதியில் தனியார் நிறுவனம் மின் கம்பிகளை கொண்டு செல்வதற்காக போர்வெல் குறிகள் அமைத்து கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த புஞ்சை தலையூரை சேர்ந்த இளைஞர்கள் சக்திவேல், வினோத் ஆகியோர் டெலிபோன் டவரில் ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்வதாக கூறி மிரட்டல் விடுத்து பணியை நிறுத்துமாறு கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து வந்த மூலனூர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து தனியார் நிறுவனத்தின் வேலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன் பின்னர் வட்டாட்சியர் ராமலிங்கம் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இளைஞர்கள் இருவரும் தீயணைப்புத்துறை வீரர்கள் மூலம் பாதுகாப்பாக கீழே இறங்கினர். இது குறித்து அவர்கள் பேசிய போது மின் கம்பிகள் சேதமடைந்து கீழே விழுந்தால் அந்த பகுதியில் வாழும் பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் பாதிப்புக்குள்ளாகும் சூழல் உருவாகும் என்று அச்சம் தெரிவித்தனர். நாங்கள் மாற்று பாதையில் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிச்சோம். ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து இன்னும் அதுக்கான எந்த ஒரு சாதகமான எங்களுக்கான அந்த எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. இந்த நீதி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இன்னைக்கு இந்த பிஎஸ்என்எல் டவரில் ஏறி தற்கொலை முயற்சிக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒருவரை உயிர் மாய்த்த வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளியை 4 வருட தேடலுக்கு பின்னர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
சென்னை துறைப்பாக்கத்தை சேர்ந்தவர் தங்கதுரை. இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு இரவு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் படுத்து தூங்கும் போது ஏற்பட்ட தகராறில் அங்கிருந்த பாலாஜி என்ற நபர் தாக்கியதில் உயிரிழந்தார். இது தொடர்பாக தங்கதுரையின் மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாலாஜியை தேடி வந்தனர். இதையடுத்து 4 வருட தேடலுக்கு பின்னர் தற்போது பாலாஜியை கோயம்பேடு காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர் மீது ஏற்கனவே 7 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் அவரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கும்ப மாசம் முடிந்து மீன மாசம் துவங்கி உள்ளதால் இந்த மாதம் 30 நாட்களும் சனி பகவானை தரிசித்து நல்ல பலன்களை பெறலாம் என தருமபுர ஆதீனம் மடாதிபதி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாற்றில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் 2வது சனிக்கிழமை முன்னிட்டு அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தருமபுர ஆதீனம் மடாதிபதி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சாமி தரிசனம் மேற்கொண்டார். இதன் பின்னர் தருமபுர ஆதீனம் கோவிலுக்கு சொந்தமான யானை பிரணாம்பாலுக்கு பழங்களை வழங்கினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, கும்ப மாசம் முடிந்து மீன மாசம் துவங்கி உள்ளதால் இந்த மாதம் 30 நாட்களும் சனி பகவானை தரிசித்து நல்ல பலன்களை பெறலாம் என்று கூறினார். தருமபுர ஆதீனம் சார்பில் டயாலிசிஸ் மருத்துவ வசதி கொண்ட மருத்துவமனை துவங்கவும் மாணவர்களுக்கான IAS அகாடமி துவங்கவும் வரும் ஆண்டிற்குள் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சகல சௌபாக்கியங்களையும் சனீஸ்வர பகவான் அருள்வாராக. அதனால் இந்த சனி பெயர்ச்சியின் போது வர முடியாதவர்கள் எல்லோரும் இந்த 30 நாட்களில் வந்து வழிபாடு செய்யலாம். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் சனி கோரை இருக்கிறது. சனிக்கிழமையிலும் அதிகமாக வந்து வழிபாடு செய்யலாம். திருக்குளத்தில் நல தீர்த்தத்தில் நீராடி தீபம் ஏற்றி இங்கே வழிபாடு யார் ஒருவர் செய்கின்றார்களோ அவர்களுக்கு. சங்ககிரி அருகே புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக்கடையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆனைக்கல் பாளையத்தில் 15,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக்கடையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வ கணபதி, மாதேஸ்வரன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். அப்போது மூதாட்டி ஒருவர் தனக்கு குடும்ப அட்டை வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதியிடம் கேட்டார். இதற்கு அவர் அதிகாரிகளிடம் மூதாட்டியின் பெயரை குறித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். தொடர்ந்து அவர் பொதுமக்களிடையே உரையாற்றினார். இதையடுத்து விளையாட்டு மேம்பாட்டுத் துறை சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் திமுக நகர் செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், பொது விநியோக திட்ட கூட்டுறவு சார் பரிவாதர்கள், கீதாஞ்சலி ஆகியோர் கலந்து கொண்டனர். சாத்தான்குளத்திற்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில்தான் என்றும் திமுக ஆட்சியில் எதையுமே செய்யவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி கோலப்போட்டி, கைப்பந்தாட்ட போட்டி, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகியன நடைபெற்றன. நகர செயலாளர் குமரகுருபரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனுக்கு ஜெயலலிதா பேரவை ஒன்றிய செயலாளர் பாலமேனன் வேல் பரிசாக அளித்தார். விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் பேசிய சண்முகநாதன், பின்தங்கிய பகுதியான சாத்தான்குளத்திற்கு அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியதாக தெரிவித்தார். முதலமைச்சரின் தங்கை கனிமொழி இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் இந்த பகுதியின் வளர்ச்சிக்கு எதையுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். கோவை ரேஸ் கோர்ஸில் கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி வழங்கிய நிலவை தொடும் உத்வேக சிலையை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் திறந்து வைத்தார். கோவை ரேஸ் கோர்ஸ் சந்திப்பு அருகே மாணவர்களின் லட்சிய கனவுகளை பிரதிபலிக்கும் வகையில் கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி சார்பில் உத்வேக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைவர் அருள் ரமேஷ், தாளாளர் திருமதி பூங்கோதை ஆகியோர் உடன் இருந்தனர். உலக உருண்டையின் மீது நின்று கொண்டு 2 சிறுவர்கள் ஒரு கயிற்றின் மூலம் நிலவை தங்கள் நோக்கி இழுப்பது போல் எல்லைகளை தாண்டி கனவு காணுங்கள் என்னும் கருத்துவோடு இந்த சிலை கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு எண்ணமாக இருந்தாலும் கூட்டாக முயற்சி பண்ணும்போது அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு சிம்பலாக தான் இந்த சிலையை நிறுவி இருக்கிறோம். இதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம APJ அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதின்படி ட்ரீம் பிக் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் இதில் நம்ம பார்க்க முடியுது.
ஊடகங்களில் வெளியிடும் செய்திகளின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தும் சரிபார்ப்பாளராக ஊடகவியலாளர்கள் மாற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு தென்காசியில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் பழனிசாமி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் மூலம் பரப்பப்படும் போலி செய்திகள் சமூக அமைதிக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாக குறிப்பிட்டார். ஊடகவியலாளர்கள் வெறும் செய்திகளை தருபவர்களாக மட்டுமில்லாமல் ஒவ்வொரு செய்தியையும் நுட்பமாக ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தும் சரிபார்ப்பாளராக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தொழில்நுட்ப அமர்வில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குனர் அருண்குமார் தவறான தகவல்களையும் போலி செய்திகளையும் அடையாளம் கண்டு முறியடிக்கும் முறைகள் குறித்து பயிற்சி அளித்தார். மற்றொரு அமர்வில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆனந்தன் ஐயாசாமி திறன் வளர்ச்சி தென்காசி மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து ஹபீப் ரஹ்மான் பேசினார். இந்த பயிலரங்கில் கடையநல்லூர் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள், ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை பள்ளியில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் நடத்தப்பட்ட அடுப்பில்லா சமையல் விழிப்புணர்வு போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை செய்தனர். மயிலாடுதுறையில் தனியார் பள்ளியின் சாரணர் இயக்கம், செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் சார்பில் அடுப்பில்லா சமையல் போட்டி பள்ளியில் நடத்தப்பட்டது. கல்லூரி முதல்வர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போட்டிகளை பள்ளி துணைத் தலைவர் சிவமுருகேசன், கல்லூரி நிர்வாக செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் 150 மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று அடுப்பை பயன்படுத்தாமல் பாரம்பரிய உணவு வகைகளான சத்து மாவு, கொழுக்கட்டை, ரசம், கேசரி, இளநீர் பாயாசம், அவல் பாயாசம், அவல் சோறு, புளி ரசம், காய்கறி, பழங்கள் கொண்டு சாலட், வெயிலுக்கு உகந்த லெசி, நன்னாரி சர்பத், குளிர்பானங்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை செய்தனர். விழிப்புணர்வு ஊட்டிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்தனர். ராமநாதபுரம் பாரதி நகரில் உள்ள கலைவாணி மெட்ரிக் பள்ளியின் 28ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பாரதி நகரில் உள்ள கலைவாணி மெட்ரிக் பள்ளியின் 28ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பள்ளியின் தாளாளர் சாந்தினி ஜெகதீஸ்வரன் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக தணிக்கை துறை இயக்குனர் செல்வ பூபதி மற்றும் பள்ளியின் நிர்வாக அறங்காவலர் செய்யது சுலைமான், பள்ளியின் செயலாளர் ஜெகதீஸ்வரன் மற்றும் IMS ஜேக்கப் உதவி பொறியாளர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர் பேசிய போது மாணவர்கள் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் விதமாக பெற்றோர்கள் அருகிலிருந்து அவர்கள் எப்படி படிக்கின்றனர் என்பதை கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து தமிழ் சங்கத்தின் சார்பில் பல்வேறு வகையான மாவட்ட அளவில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகளின் கட்டுரை, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, மாறுவேட போட்டிகள் மற்றும் ஏராளமான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். குடியாத்தம் நண்பர்கள் குழு சார்பில் ரமலான் நோன்பு முன்னிட்டு 3000 நபர்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் தரணம்பேட்டையில் குடியாத்தம் நண்பர்கள் குழு சார்பில் ரமலான் மாதத்தின் நோன்பு முன்னிட்டு ஏழை எளியோருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அப்ரோஸ் கலந்து கொண்டு நோம்பாளிகளுக்கு மற்றும் ஏழை எளியோர்களுக்கு சுமார் 3000 நபர்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கினர். தொடர்ந்து நகரில் உள்ள பள்ளி வாசல்களுக்கு நோன்பு கடைபிடித்து உள்ளவர்களுக்கு நோன்பு திறக்க தேவையான பழ வகைகள், இனிப்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஜாகிர், சாபித் பாஷா, சித்திக், மாலிக், அப்ரோஷ் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் நடந்த மக்கள் நீதிமன்றத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பங்களுக்கு 94 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் செல்வம், பாலகிருஷ்ணன், முனுசாமி ஆகியோர் முன்னிலையில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், பணத்தகராறு வழக்குகள், குடும்ப நல வழக்குகள் தீர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. 2025ஆம் ஆண்டு விபத்தில் உயிரிழந்த மணியம்பட்டை சேர்ந்த காவலர் ஜெகன் குடும்பத்திற்கு 51,75,000 இழப்பீடு வழங்க நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார். இதேபோல் விபத்தில் உயிரிழந்த ஆற்காட்டை சேர்ந்த அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் ரவிச்சந்திரன் குடும்பத்திற்கு 43 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டார். இந்த இரு வழக்குகளையும் வழக்கறிஞர் சரவணன் நடத்தி வந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மக்கள் நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மேலவளத்தை சேர்ந்த மணி என்பவரின் மகன் மோகன் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில்
மதுராந்தகத்தில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது கார் மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இவர் மருந்து விற்பனையாளராக பிரதிநிதியாக பணியாற்றி வந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் மக்கள் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. உயிரிழந்த மோகனுக்கு கன்னிகா என்ற மனைவியும் 6 வயதுக்கு உட்பட்ட 3 பெண் குழந்தைகளும் 65 வயதான தாயும் உள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விபத்தில் உயிரிழந்த மோகனின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு தொகையை நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பில் வழங்க நீதிபதி மோகனகுமாரி உத்தரவிட்டார். இழப்பீட்டு தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் நீதிபதி வழங்கினார். மோகன் மேலவளத்தில் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்த கேஸ் விஷயமா தான் இங்கே வந்திருக்கோம். எனக்கு இந்த நீதிமன்றத்தில் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு மெயினாக முக்கியமாக தேவைப்படுது இந்த அமௌண்ட்டு. இந்த பத்மநாப சார் தான் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த ஜட்ஜுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, அது கட்டி முடிச்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கரும்பு வெட்டும் தொழிலில் கொத்தடிமைகளாக இருந்து வட மாநில தொழிலாளர்கள் 27 பேரை மீட்ட அரசு அதிகாரிகள் அவர்களை அழைத்து வந்த தரகரை கைது செய்துள்ளனர். சங்ககிரி அருகே தேவண்ண கவுண்டனூரில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் 27 பேரை கொத்தடிமைகளாக நடத்துவதாக அரசு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சங்ககிரி கோட்டாட்சியர் கேந்திரியா, வட்டாட்சியர் கோமதி, காவல் ஆய்வாளர் அருண்குமார் ஆகியோர் தேவண்ண கவுண்டனூருக்கு சென்று விசாரித்தனர். அப்போது மகாராஷ்டிரத்தை சேர்ந்த அர்ஜுன் சத்ராபூஸ் போண்டோ என்ற தரகர் பள்ளிப்பாளையத்தில் உள்ள சர்க்கரை ஆலைக்காக மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 10 ஆண்கள், 8 பெண்கள் மற்றும் 9 குழந்தைகள் என 27 பேர் கொத்தடிமைகளாக வைத்து கரும்பு தோட்டங்களில் வேலை வாங்கியது வந்தது. கூலி தொழிலாளர்களுக்கு 60,000 ரூபாய் முன்பணம் கொடுத்து அழைத்து வந்தும் கூலி 1 டன்னுக்கு 365 ரூபாய் என கூறி முன்பணத்திலிருந்து கழித்து வந்ததும் தெரிய வந்தது. அர்ஜுன் சத்ராபூஸ் டோன்டே அவர்களின் செல்பேசியை வாங்கி கொண்டு அவர்களை எங்கும் வெளியில் அனுப்பாமலும் வேறு எங்கும் வேலை செய்ய விடாமலும் அவர்களுக்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களை மட்டும் வாங்கி கொடுத்துள்ளார். இதையடுத்து கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் 27 பேரையும் மீட்டு சங்ககிரி சமுதாய கூடத்தில் தங்க வைத்துள்ளனர். அவர்களை கொத்தடிமையாக வைத்திருந்த மகாராஷ்டிரத்தை சேர்ந்த தரகர் அர்ஜுன் சத்ராபூஸ் டோன்டோவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பழனி முருகன் கோவிலுக்கு செல்லும் பின்ஸ் இயந்திரத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக சேவை நிறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எளிதாக செல்வதற்காக காலை 6 மணி முதல் வின்ச் மற்றும் ரோப் கார் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று காலை வின்ச் சேவையை தொடங்கிய போது இயந்திர பகுதியில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டது. இயந்திரத்திலிருந்து தீப்பொறிகள் வந்ததை கண்ட ஊழியர்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடனடியாக வின்ச் இயக்கத்தை நிறுத்தினர். இதனால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கேயே காத்திருந்தனர். இதையடுத்து பழுது பார்க்கும் பணி நடைபெற்றது. சீரமைக்கும் வரை பக்தர்கள் மாற்றுப்பாதையையும் ரோப் கார் சேவையையும் பயன்படுத்துமாறு கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். ஞானபீடம் விருது பெற்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாட தன் தாய் தந்தை உயிரோடு இல்லை என கவிஞர் வைரமுத்து வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்திய இலக்கியத்தில் உயர்ந்த விருதான ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை பெசன் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் கவிஞர் வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஞானபீடம் விருது பெற்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாட தன் தாய் தந்தை உயிரோடு இல்லை என்றும் அவர்களுக்கு இணையாக தன்னை நேசித்த கலைஞர் கருணாநிதியும் இப்போது இல்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இவ்வளவு நீண்ட இடைவெளி இல்லாமல் இந்த விருதை தமிழர்கள் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஹிந்தியை கூட தமிழில் எழுதுகிறார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இது மறைமுக திணிப்பு என்றுதான் தோன்றுகிறது என்றார். எந்தெந்த மாநிலங்களில் மத்திய அரசு அலுவலகங்கள் இயங்குகிறதோ அந்தந்த மாநிலங்களில் மாநில மொழி அலுவல் மொழி ஆக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள சனி பகவான் ஆலயத்தில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு நேற்று மாலை தரிசனம் செய்தார். முன்னதாக நலன் தீர்த்த குளத்தில் வழிபாடு செய்து பின்னர் கோவிலுக்கு வந்தவர் சொர்ண கணபதி, தர்பாரண்யேஸ்வரர், பிரணாம்பிகை, சனி பகவான் சந்நிதிகளில் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். தான் நடித்து அண்மையில் வெளிவந்த கிணற்றை காணோம் திரைப்படம் வெற்றி பெற வேண்டிக் கொண்டார். யோகி பாபு சொந்தமாக எழுதிய கதையை கொண்டு வந்து சனி பகவான் சன்னதியில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்தார். மேலும் நடிகர் யோகி பாபுவை கண்டவுடன் கோவிலில் இருந்து பக்தர்கள் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய யோகி பாபு கோவிலுக்கு அனைவரும் வந்து பயனடைய வேண்டும் என்று தெரிவித்தார்.
இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியதில் 15 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஈரானின் இஸ்பகான் நகரில் உள்ள தொழிற்சாலை மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 15 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி முனையமான காக் தீவு மீதும் அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதில் ஈரானின் இராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் அலெக்சாண்டர் ஸ்வரேவை வீழ்த்தி ஜானிக் சின்னர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் உடன் மோதினார். போட்டியில் மிகவும் அதிரடியாக விளையாடிய சின்னர் 2-0 என்ற நேர்செட் கணக்கில் ஸ்வரேவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் ஜானிக் சின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான கால அட்டவணை இன்று அறிவிப்பு. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கிறார். அசாமில் டாடா அறக்கட்டளையும் மாநில அரசும் சரிசமமான பங்களிப்புடன் கட்டப்பட்ட மருத்துவமனைகள். குவஹாத்தியில் மருத்துவக் கல்லூரி, புற்றுநோய் மருத்துவமனைகளை திறந்து வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மத்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கையில்தான் எரிவாயு தட்டுப்பாடு என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களின் கோபத்தை உணர்ந்து நிலைமையை சீர் செய்திட முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தல். லெபனானில் மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மருத்துவ பணியாளர்கள் 14 பேர் உயிரிழப்பு. பன்னாட்டு சட்டத்தை மீறிய இஸ்ரேலுக்கு உலக நலவாழ்வு அமைப்பின் தலைவர் தெத்ரோஸ் அதனாம் கிப்ரைசிஸ் கண்டனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.